அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 3வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்குறுதி 181 விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை பகுதி நேர ஆசிரியர்கள் முன்வைத்து தற்போது 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, தற்போது 3வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? இது பற்றியது. வணக்கம் உமா. பகுதி நேர ஆசிரியர்கள் 181 வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தினுடைய அருகிலே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தங்களினுடைய தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்களித்தனர். அந்த வாக்குறுதியை நம்பி பகுதி நேர ஆசிரியர்கள் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியுமே எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. மிகவும் தாமதமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் பலகட்ட போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிகவும் தீவிரமாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 3வது நாளாக டிபிஐ வளாகத்திலே உட்கார்ந்து கொண்டு அரசாணை கிடைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கூறிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற ஒரு வெற்று நம்பிக்கையை பொதுமக்களிடம் ஏற்படுத்தினார்கள். ஆனால் கள யதார்த்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது. குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை திமுகவின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையோடு தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்வோம் என்று கூறி அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறினார்கள். ஆனால் முழுக்க சுயநலமாக செயல்பட்டு எங்களினுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலில் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளனர் என மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தனர். அதிலும் குறிப்பாக அந்த போராட்ட களத்தை பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டுவிட்டு, அதிலும் குறிப்பாக பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பண்டிகை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, போராட்ட களம் தான் எங்களுடைய பண்டிகை என்ற மனத்திடத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை அதிகாரிகளுடன் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, போராட்டத்தை கைவிடுங்கள், கண்டிப்பாக செய்து தருகிறோம் என மூளைச்சலவை செய்கிறார்களே தவிர எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பல துறைகளை சார்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இதே மூளைச்சலவை தான் செய்யப்படுகிறது. இருப்பினும் யாருமே இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. குறிப்பாக டிபிஐ வளாகத்திற்கு அருகில் அமர்ந்து கொண்டு பகுதி நேர ஆசிரியர்கள் மிக தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்டங்களிலுமே போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பான்மையான, அதாவது ஒரு 800க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களும் மிக தீவிரமாக இருக்கும் என திமுக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம், அதே போல வயதை இழந்திருக்கிறோம், மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம், சொற்ப வருமானத்தில் பிள்ளைகளினுடைய கல்வி கட்டணத்தை கூட செலுத்த முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறோம். வாக்குறுதிகள் என்பது ஒரு நம்பிக்கை தன்மை உடையது. அப்படிப்பட்ட வாக்குறுதி என்ற ஒன்றை ஆயுதமாக பயன்படுத்தி திமுக எங்களை ஏமாற்றி விட்டது என மிகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் மனம் நொந்து பேசக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்திய வண்ணமே இருக்கிறார்கள். அதிகாரிகள் தரப்பிலிருந்து இதை செய்து தருகிறோம், அதை செய்து தருகிறோம் என்று எதை கூறினாலும் அரசாணை கையில் கிடைக்கும் வரை போராட்ட களத்தை விட்டு அகலமாட்டோம் என பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.